தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாமக மூத்த தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் ஆரம்பித்தார். ஆனால் தலைவராக பேராசிரியர் தீரன் அவர்களைத்தான் நியமித்திருந்தார். ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக தீரன் இருந்தார். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததை எதிர்த்து தீரனுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. தீரன் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக ஜி.கே. மணி ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். பாமக சட்டமன்ற குழு தலைவராகவும் பதவி வகித்தார். ஒரு முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஜி.கே. மணி டாக்டர் ராமதாஸின் வலதுகரமாக இருந்தார். இந்த சூழ்நிலையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜி.கே. மணி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியை தேர்வு செய்யப்பட்டார். ஜி.கே. மணி கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனால் மனமுடைந்த ஜி.கே. மணி அன்புமணி ராமதாஸோடு மோதல் போக்கை கடைபிடித்து வந்ததாக கூறப்பட்டது. மேலும் ஜி.கே. மணி மகனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்க தலைவராக பதவி வழங்கினார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் அதுவும் ஒரு சில நாட்களுக்குள் கைவிட்டு போனது. இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனைக்கு காரணமே ஜி.கே. மணிதான் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது பாமக ஜி.கே. மணி டாக்டர் ராமதாஸ் தலைமையிலும் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலும் செயல்படுகிறது. ஜி.கே. மணி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் உள்ள அணியில் உள்ளார். இருவரையும் இணையாமல் தடுப்பது ஜி.கே. மணிதான் என்று கூறப்படுகிறது. டாக்டர் ராமதாஸ் மருத்துவமனையில் இருந்தபோது கூட அவரை அன்புமணி சந்திக்காமல் மறைமுகமாக தடுத்ததாக கூறப்படுகிறது. ஜி.கே. மணி தற்பொழுது அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக திரும்பியுள்ளார். அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸுக்கு ஆலோசனைகள் வழங்குபவராகவும் உள்ளார். ஆனால் மற்றொரு பக்கம் மாற்று கட்சியில் தாவ தயாராகி வருகிறார் என்று கூறப்படுகிறது. பாமக அன்புமணி ராமதாஸ் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டது. வன்னியர்கள் 90% பேர் அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் உள்ளனர். ஆகவே டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருந்தால் தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்று கருதி டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவிலிருந்து ஜி.கே. மணி விலக உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கு அனைத்து வேலைகளையும் செய்வதாக கூறப்படுகிறது. பாமகவில் இருந்து ஒரு கும்பலை பாஜகவில் அவர் அழைத்து செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது டாக்டர் ராமதாஸுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. அதே நேரத்தில் பாமகவில் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.